ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாய் பேச முடியாத இந்த குட்டி பாப்பா தெரியாதனமாக பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டா. எப்படி போகிறதுன்னு வழி தெரியாமல் நிற்கிற பொண்ணு எப்படி அந்த ஊருக்கு போய் சேர்ந்தாங்கிறது தான் பஜ்ரங்கி பைஜான் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விரோதமும் இந்த ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க பாசமும் தான் இந்த படத்துடைய மெயின் உயிர் நாடி. இந்த படம் நம்ம ரீகேப்பில் சட்டுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுல்தான்பூர் அப்படிங்கிற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கதை ஆரம்பிக்குது. ஷஹீதாங்கிற இந்த குட்டி பாப்பா அவள் காலையில் விளையாடும் போது தெரியாமல் மலையிலிருந்து கீழே விழுந்துடுறா. விழுகும்போது அங்கே இருக்கக்கூடிய மரக்கிளையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வாய் பேச முடியாததுனால யாரையுமே உதவிக்கு கூப்பிட முடியல. ஊர் மக்கள் எல்லாம் ராத்திரி பகலுமா தேடுறாங்க. ஒரு வழியாக அந்த குட்டி பாப்பா மரக்கிளையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறது இவங்க பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை மீட்கிறாங்க. கூடிய அந்த குழந்தை வாய் பேச முடியாதுன்ற காரணத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. இப்போ எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு பேச்சு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இந்தியாவில் ஒரு மசூதி இருக்குது, அங்கே வந்துட்டு குருமார்கள் இருக்காங்க, அங்கே போயிட்டா எப்படியாவது நம்ம பாப்பாவை பேச வச்சுடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாப்பாவுடைய அப்பா, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் இந்தியாவுக்கு போனதே இல்லை, அதுவும் இல்லாமல் நான் பாகிஸ்தான் ஆர்மிக்காக இத்தனை நாள் நான் வேலை செஞ்சுருக்கேன், அதனால் கண்டிப்பாக என்னை இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏற்கனவே நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கும் நிறைய போர் பதற்றம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தையோட அம்மா ரஷ்யாவை காட்டுறாங்க. ரஷ்யா, இது வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போனதில்லை, குழந்தைக்காக இந்த ரிஸ்க்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் எல்லா அனுமதியும் வாங்கிட்டு ஒரு ட்ரெயின் மூலியமாக டெல்லி நோக்கி பயணம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க போகக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பயணம். ராத்திரியில் எல்லாருமே அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பாப்பா ட்ரெயின் ஒரு இடத்துல நின்ன உடனே நின்று பார்க்குறா. அந்த இடத்துல ஒரு குட்டி ஆடு வந்துட்டு ஒரு புதையில மாற்றத்தை இவ பார்க்குறா. அந்த குட்டி ஆட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரெயின்லேருந்து யாருக்கும் சொல்லாமல் கீழே இறங்கி ஓடி வந்துடுறா. அந்த குழந்தை வந்து அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவ துரதிர்ஷ்டம் அந்த ட்ரெயினு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின்குள்ளே எப்படியாவது ஏறிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ட்ரெயின் கிளம்பி ரொம்ப தூரம் போயிருச்சு. இந்த பாப்பாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருக்கா. உடனடியாக அந்த ட்ரெயினை பிடிக்கணும்னு வேறொரு ட்ரெயினில் ஏறிடுறா. இவளுடைய நேரம் அந்த ட்ரெயின் எதிர்பக்கமாக போய் குருக்ஷேத்ரா அப்படிங்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போயிடுது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரஷ்யாவுக்கு தன்னுடைய குழந்தை அந்த இடத்துல இல்லைன்னு தெரிய வருது. உடனடியாக ட்ரெயினை நிறுத்துறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸும் ட்ராக்லலாம் வந்து தேடுறாங்க. குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. இப்போ இவங்களுக்கு குழந்தையும் தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியும், கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு நாங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லி இவங்களும் ஊருக்கு போக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ஊருக்கும் போயிடுறாங்க. இப்போ அந்த குழந்தை குருக்ஷேத்ரா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா. அந்த நேரமாக பார்த்து அங்கே பெரிய திருவிழா நடக்குது. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சல்மான் கான். இவரோட பேர் பவன். அந்த குழந்தை பசியோடு நிற்கிறத பார்த்துட்டு பவன் இவங்க சாப்பிட வச்சிருந்த பொருளை வந்துட்டு அந்த குழந்தை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை ரொம்ப பசியோடு இருந்ததுனால நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது. பவனும் இந்த குழந்தை தெரியாதனமாக இந்த கோயில் கூட்டத்தில் தொலைஞ்சிருக்குன்னு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. சரின்னு முன்னின்னு ஒரு பேரையும் வச்சுட்டு உன்னோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு காட்டுன்னு அந்த திருவிழாவையே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இந்த குழந்தைக்கு வாய் பேச முடியாததுனால எதுவுமே சொல்லவும் முடியல. அவன் பேசுறது எதுவும் இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. சரி ஓகேன்ட்டு அந்த குழந்தைய ஒரு கோயில் முன்னாடி உட்கார வச்சு உங்கள் அம்மா அப்பா கண்டிப்பாக அதை கிராஸ் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் நீ அவங்க அம்மா கூட போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கழுத்தில் ஒரு ஹனுமன் டாலரையும் மாட்டி வைக்கிறாரு. இந்த குழந்தையும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி கையசைக்குது. இவன் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போகலான்ட்டு போகிறான். திடீர்னு அந்த குழந்தை ஓடி வரதை பார்த்து மனசு கேட்காம அந்த குழந்தைய நேராக கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி வைக்கிறான். அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் திடீர்னு அங்கே இருக்க ஒரு கைவிலங்கு எடுத்து இந்த குழந்தை மாட்டிக்கிட்டு வளையல்னு நினச்சி விளையாடுது. அப்போ இவன் வாங்கி வச்சிடறான். அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க, எந்த விதமான பேசிக்கான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இந்த பாப்பாவை எப்படி நாங்கள் ஊர் சேர்த்த முடியும், அதனால் இந்த பாப்பாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த பாப்பாவை நீங்கள் சேஃபாக வைங்கன்னு சொல்லிட்டு பவன் கூடயே அனுப்பி வைக்கிறாங்க. பவனும் இப்போ வேறு வழி இல்லாமல் அவனோட சொந்த ஊரான டெல்லிக்கு அந்த குழந்தையை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். பஸ்ஸில் போகிற வழியெல்லாம் இவன் ஒவ்வொரு ஊர் பேராக சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஊர் வரும்போது நீ தலையாட்டுன்னு சொல்கிறான். அந்த குழந்தை எதுக்குமே ஆமான்ற மாதிரி தலையாட்ட மாட்டேங்குது. ஏன்னா இவன் சொல்கிறது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊர். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க சரின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஊர் பேரை சொல்கிறாங்க. அந்த குழந்தை எதுக்குமே ஆமான்னு தலையாட்ட மாட்டேங்குது. அந்த நேரத்தில் இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பவன்குமாரை பற்றி கேட்குறாங்க. பவனும் அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவன் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்ததாகவும் சின்ன வயசுலேருந்தே படிப்பு சரியாக ஏறாதனால இவனுக்கு வேற வழி தெரியாமல் எப்போவுமே எல்லா எக்ஸாம்லேயுமே ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பான். இவங்க அப்பா பயங்கரமான கோவக்காரரு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு 11வது அட்டம்ப்ட் எழுதும் போது தான் அவன் ஸ்கூலே கிளியர் பண்ணதா சொல்கிறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா ஒரு வழியா அவங்க அப்பா யார் கையை காலையும் பிடிச்சி இந்த சிட்டியில் வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. நானும் ஒரு வழியாக பாஸ் ஆனதுனால எங்கள் அப்பா முன்னாடி தைரியமாக போய் நின்று பாஸ் ஆனது சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அதனால எங்கள் அப்பா இந்த இடத்த சொல்லி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா வேலை கிடைக்கும்னு எனக்கு அனுப்பி விட்டுருக்காரு. வேலையில் சேர்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்தேன். அது மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய பைல்வான் இருக்கார். அவர் பேர் பாண்டே. பயங்கர கோவக்காரரு. இந்துக்கள்னா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற மதத்தினரோட பேசக்கூட மாட்டார். அவருடைய பொண்ணு தான் ரஷிகா. அவளை தான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரஷிகாவோட உதவியால் நான் ஒரு சின்ன ஸ்கூல்லலாம் வேலை பார்த்துருக்கேன். ரஷிகாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் இருந்தாலும் பாண்டே அவர்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் நான் எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் ஒரு வீட்டை கட்டினாதான் இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நானும் ரஷிகாவும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு காசை சேர்த்து எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வாழ்க்கை லட்சியம். அதுக்காக தான் நாங்கள் கல்யாணத்தையும் ஒதுக்கி வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான கதைகளை அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் இவனோட கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது இந்த பாப்பாவை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேரடியாக இவன் ரஷிகாவோட வீட்டுக்கு அந்த குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வரா. ரஷிகாவுக்கு அந்த பாப்பாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது. பாப்பாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் ரஷிகாவோட அப்பா இவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் தெரியாது, அதனால இந்த குழந்தையெல்லாம் வீட்டில் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே அடியாக வெறுக்கிறாரு. இருந்தாலும் சரி பரவாயில்ல, தயவு செஞ்சு வச்சுக்கோங்க, நான் சீக்கிரத்திலே இந்த பொண்ணுடைய வீடு என்னன்னு கண்டுபிடிச்சிடறேன், கண்டிப்பாக இவ ஹிந்துவாக தான் இருப்பான்னு சொல்லி ரொம்ப சமாதானப்படுத்தி அந்த குழந்தைய அங்கேயே தங்க வைக்கிறாரு. எல்லாரும் அவளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த பாப்பாவுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. ராத்திரி பகல்னு எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால ரஷிகாவும் பவனும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல சாப்பாடுகளெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த குழந்தை பாகிஸ்தானில் தினமும் மாமிசம் சாப்பிட்டு பழகுனனால இந்த சாப்பாடு எதுவுமே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. தினமும் சாப்பாடு மிச்சம் வச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த குழந்தை சிக்கன் சாப்பிட்றதை இவங்க பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரிய வருது இந்த குழந்தை சிக்கன் சாப்பிட்டு பழகின குழந்தைன்னு. அதனால இவங்க 2 பேரும் காசு எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. அவளும் சிக்கனை நல்லா சாப்பிட்றா. அப்போ தான் பவன் சொல்கிறா, எனக்கு என்னமோ இவ ஹிந்துவாக இருப்பான்னு தோணலை அப்படின்ற மாதிரி. இந்த குழந்தைக்கு அந்த எதுவுமே விவரம் தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வளையல் எடுத்து காமிச்சு இந்த வளையல் வேணுன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கப்புறம் அவனும் வாங்கியும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வேறொரு வளையலை பார்த்து அந்த வளையலை காசு கொடுத்து வாங்கணும்னு தெரியாமல் இந்த குழந்தை விவரம் இல்லாமல் கையில் எடுத்துருது. அப்போ அந்த கடைக்காரன் வந்துட்டு கேட்ட உடனே திருப்பி அந்த வளையலை அங்கேயே வச்சிடறாங்க. வளையல திருடினதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஹீரோ அந்த பாப்பாவை கூட்டிட்டு கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணு, மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறான். திடீர்னு அந்த பாப்பா அங்கிருந்து வேறொரு பக்கமாக ஓடி போயிடுது. எங்கே ஓடி போகுதுன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு போகுது. தர்காக்குள்ளே இவன் முதல் தடவை கால் எடுத்து வைக்கிறான். அந்த குழந்தைக்காக உள்ளே போய் பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த குழந்தை அந்த தர்காக்குள்ளே உட்காந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோக்கு இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்காக இருக்கும். உடனடியாக ஹீரோயினை கூப்பிட்டு, இங்கே பாரு, அவன் முஸ்லீம்னு நினைக்கிறேன், நம்ம வேற ஹிந்துன்னு சொல்லி உங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்கோம், இப்போ என்னன்னு தெரியல, முக்காடெல்லாம் போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணுறான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துடும். முஸ்லீமாக இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான், இப்போ அதனால என்ன, அவளை வீட்டுக்குள்ளே விட்டால் என்ன ஆகிட போகுது, ஒழுங்கு மரியாதை போய் குழந்தைய கூட்டிட்டு வான்னு சொல்கிறா. அப்போ தான் இவனுக்கு வந்துட்டு நான் இது வரைக்கும் உள்ளேயே போனதில்லைன்னு சொல்லும்போது, நீ இப்படியே பேசிக்கிட்டு நான் போய் குழந்தைய கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாக கிளம்புறா. உடனே இவனும் பின்னாடியே வரா. 2 பேரும் சேர்ந்து அந்த மசூதிக்குள்ளே போகிறாங்க. மசூதிக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த பாப்பா அங்கே இருக்க மாட்டா. இப்போ அந்த பாப்பாவை தேடிட்டு மறுபடியும் வெளியே வராங்க. வெளியே வந்து எங்கே தொலைஞ்சிட்டாலோன்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த குட்டி குழந்தை ஓடி வந்து இவளை அன்போட கட்டி பிடிச்சிரும். கட்டி பிடிக்கும் போது தான் இவனுக்கு வந்துட்டு ஒரு உணர்வு வரும். மனுஷங்களுக்கு தான் ஜாதி மதங்கிற பேதம் எல்லாம் மனசுக்கு கிடையாது அப்படிங்கிற அன்பை புரிஞ்சுக்கிட்டு இவனும் கட்டி பிடிச்சி ஆற தழுவுறான். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்பமே உட்காந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியா ஜெயிக்கும் போது இவங்க ஃபேமிலி எல்லாருமே கைத்தட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்கா. சடனாக பாகிஸ்தான்காரங்க ஆடும்போது அந்த பொண்ணு கைத்தட்ட ஆரம்பிக்கிறா. அவங்க ஜெயிச்சா இவ டிவி முன்னாடி நின்று டான்ஸ் எல்லாம் ஆடுறா. இதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஃப்ளாகை பார்த்த உடனே நேராக போய் முத்தம் கொடுக்குறா. இது எல்லாத்தையும் அந்த ஃபேமிலி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு நேரடியாக இவன் போயிட்டு, நீ பாகிஸ்தானான்னு கேட்ட உடனே இவ்வளோ நாள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு பாகிஸ்தானுன்ற அவங்க ஊர் பேரை கேட்ட உடனே ஆமான்னு தலையா. ஒரு வழியாக அந்த பொண்ணுடைய ஊர் பாகிஸ்தானை தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் திரும்பி பார்த்தா பவனுடைய மாமனாராக வர போகிறவர் பயங்கர கோவத்தில் இருக்காரு. யாருக்கிட்ட இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர, ஹிந்துவை தவிர யாரும் இங்கே வரக்கூடாது, உடனடியாக அந்த குழந்தைய வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. இவனும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து தயவு செஞ்சு நான் ஒரே வாரத்தில் எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில பாகிஸ்தானோட எம்பசிக்கு போயிட்டு இந்த குழந்தைக்கு அங்கிருந்து அனுப்புறதுக்கான வேலைகளை ஈடு பண்றாங்க. ஆனா இந்த குழந்தையோட பேரு கூட ஒரிஜினல் இல்லைன்றதுனால அவங்க யாருமே அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. மரியாதையை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க இந்த குழந்தைய கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
பண்றாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல பயங்கரமான போர் பதற்றம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இந்தியால இருந்து யாரும் அங்க போக கூடாது, அங்கிருந்து யாரும் இங்க வரக்கூடாதுங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவன் ரொம்ப பயப்படுறான். இவனும் சரின்னு ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைய எப்படியாவது பாகிஸ்தானுக்குள்ள விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான். அவங்களும் சரி ஓகே, ஆனா நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க உடனடியா அந்த குழந்தைய இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிடறோம்னு சொல்றாங்க. இவனும் அவன் லவ்வரும் சேர்ந்து வீடு கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த குழந்தைக்காக கொடுக்கறாங்க. இப்போ கூடிய சீக்கிரத்திலேயே இந்த குழந்தை பாகிஸ்தான் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கைய அந்த குழந்தைய அரை மனசு அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இவர் மனசு பயங்கர கஷ்டத்துல இருக்கு. வர வழியில அந்த குழந்தை ஆசையா பார்த்து எடுத்து வச்சுக்கிட்ட பேங்க்ல பாக்குறாரு. உடனடியா அந்த பேங்க்லயும் வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு காசு கொடுத்து வாங்கி அங்கிருந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக நேரா டிராவல் ஏஜென்சி கிட்ட போலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில பார்த்தா அவங்க எம்பசி மூலியமா எல்லாம் அனுப்பாம அவன் அந்த பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய ஒரு தவறான தொழிலுக்கு வந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருப்பான். அங்க போய் பார்க்கும்போது இந்த குழந்தைய ரெட் லைட் ஏரியால பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துடும். இவனால கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி தவறான தொழிலுக்குள்ள வந்துட்டு அனுப்புறாங்கிறத அவன் கையும் களவுமா பிடிச்சிடறான். இவன் வாங்கின பணத்தோட சேர்ந்து இந்த குழந்தைய வித்தும் அந்த புரோக்கர் நிறைய பணம் வாங்கியிருப்பான். அந்த இடத்துலயே அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த குழந்தைய அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இதுக்கு மேல இந்த குழந்தைய யாரை நம்பி விடுறதுக்கும் ஹீரோக்கு மனசு இல்ல. அதனால அவனே போய் பாகிஸ்தான்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கரமான கஷ்டமான வழிகள் எல்லாம் பூந்து பாகிஸ்தானுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. போற வழியில ஒரு புரோக்கரை பாக்குறான். அவன் திடீர்னு இவங்களை நிறுத்தி நான் இந்த மாதிரி இந்தியால இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் ஜனங்களை வந்துட்டு மாத்தி அனுப்பிட்டு இருக்கேன், நீ எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த பாகிஸ்தான் பார்டர்ல இந்த குழந்தைய விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுக்கும் சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த புரோக்கர் சொல்ற வழியில போய்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அவன் சொன்ன மாதிரியே பார்டருக்கு கூட்டிட்டு வந்துடுறான். பார்டர் கூட்டிட்டு வந்த உடனே அவன் அங்கிருந்து தெரிச்சு ஓடிறான். என்ன ஏதுன்னு தெரியாம இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு, இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்குள்ள போறது வந்துட்டு ரொம்ப ஈஸி கிடையாது. அவன் அவ்வளவு தூரம் வந்துட்டு ஓடிறான். இவனை வந்துட்டு எல்லாரும் தீவிரவாதி நினைச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் யாரையும் திருப்பி அடிக்காம அடி வாங்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை அமைதியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. குழந்தை பயந்துருமோன்னு அடி வாங்கும் போது கூட இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த குழந்தையோட நிலைமையை சொல்லி இந்த பாகிஸ்தான் போர் வீரர்கிட்ட இவன் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது என்ன உள்ள விட்டீங்கன்னா நான் அந்த குழந்தைய விட்டுட்டு திருப்பி வந்துருவேன் மாதிரி சொல்றாங்க. இந்த கதையை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு வீரர் சொல்றாரு, உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், நாங்க போயிட்டு வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிருன்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இவன் ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த குழந்தைய எப்படியாவது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாத்தி அனுப்பிடணும் அப்படிங்கறக்காக அங்கேயே இருக்கான். திருப்பி வந்து அவங்க எல்லாம் இவ்வளவு பயங்கரமா அடிச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் இவன் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றான். ஒரு வழியா கடைசியா சரி உள்ள போய்க்கோ அப்படின்னு பாகிஸ்தானுக்குள்ள இவனை அலோவ் பண்ணிடுறாங்க. போற வழியில ஒரு தாபால சாப்பிட்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கைவலங்கு இருக்கு. அந்த கைவலங்கு இந்த குழந்தை விலையன்னு நினைச்சு கையில எடுத்து வச்சுக்குது. கையில எடுத்து வச்சுட்டு சத்தமே இல்லாம இந்த குழந்தை கூட வந்துகிட்டு இருக்கிற நேரமா பார்த்து போலீஸ் படையோட வந்து நீ ஏதோ தீவிரவாதி நினைக்கிற, இந்த மாதிரி நீ கைவலங்கெல்லாம் திருடிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டும் போயிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பாகிஸ்தானில் எலெக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கும்போது ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் பேர் நவாப். அவர் வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காரு. அவர் வந்துட்டு நிறைய நியூஸ் எல்லாம் சேகரித்து பப்ளிஷ் பண்ணுறது தான் அவருடைய வேலை. ஹீரோவை பாகிஸ்தானுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய உளவாளி நினச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனை பேட்டி எடுக்கிறதுக்காக இப்போ நவாப் வந்துட்டு அங்கே போகிறாரு. இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம ஹீரோவை நிறைய பேர் ஸ்பைன்னு நினச்சிட்டு அவரை வந்துட்டு உள்ளே வைக்கணும், அவரை வந்துட்டு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவன் நடந்த எல்லா கதையும் சொல்றான். ஆனா அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு அங்க இருக்கிற ஒரு கேலண்டரை எடுத்து இந்த ஊர் தான் என்னோட ஊருன்ற மாதிரி தலையாட்டா உடனடியா அந்த ஊரை கண்டுபிடிச்சிட்டோன்னு பவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்றான். அந்த போலீஸ் இவன் ஊமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேசின்னு அந்த குழந்தைய பிடிச்சி டார்ச்சர் பண்றாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து போலீஸையே அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த நேரத்துல கூட அந்த குழந்தை அந்த போட்டோவை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த ஊர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. அவங்க 2 பேரும் வெளியே ஓடுறத வெளியே பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த நவாபன் டீம் கவனிச்சிடறாங்க. அவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸுக்கு மாறுறாங்க. பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு இந்த ஊருக்கு தான் இந்த குழந்தைய கூட்டிட்டு போகணும்னு இவங்க ஃபுல் ஸ்டோரி சொல்றாங்க. பஸ்ஸில் இருக்கிறவனும் சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் அந்த ஊரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிற கதையெல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நவாபும் அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு சரி வாங்க நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நவாப் அவங்க 2 பேத்தையும் மறைச்சு வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னு
அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே போலீஸ் வந்து அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா 2 பேத்தையும் பத்திரமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் நவாப் தங்க வைக்கிறாரு. அந்த இடம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய குருமார்கள் இருக்கக்கூடிய இடம். அவரு பேரு அசாது. சரின்னு இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் எப்படியாவது அவங்கள பாகிஸ்தானுக்குள்ள அவங்க வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் எல்லாம் வந்து இவர் விசாரிக்கும் போது கூட இவர் அவங்கள காப்பாத்தி வச்சிடறாரு. இப்போ அவங்க கிராமத்துல இருக்க அந்த குட்டி பையன் அந்த போட்டோல ஒரு ஓரத்துல சுவிட்சர்லாண்டுன்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு இந்த இடம் சுவிட்சர்லாண்டுல இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்களுக்கு மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணுமாங்கிற மாதிரி ஒரு வியப்பா இருக்கு. சரி வேற வழி இல்லை, எப்படியும் இங்கிருந்து தப்பிச்சுதான் ஆகணுங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் புர்கா போட்டுட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு அசாது கூட அந்த இடத்துல இருந்து வெளியே போறாங்க. போலீஸ் கண்ணில் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக. மசூதிக்குள்ள கூட போக யோசிச்ச நான் இப்போ புர்கா போட்டுட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஹீரோ வந்துட்டு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஹிந்து கடவுள்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த பச்சை குழந்தைக்காகத்தான் நான் இந்த மாதிரி வேஷம் போட்டேன், என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி எல்லாம் அவன் வந்துட்டு கடவுளை வந்துட்டு கை கூப்பி வேண்டிக்கிறான். அப்புறம் வந்து இவன் அசாது கிட்ட எங்களுக்கு நீங்க ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப நன்றி, இந்த குழந்தைய எப்படியாவது நான் கொண்டு போய் இவங்களுடைய ஊர்ல சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அந்த குழந்தைய கூப்பிட்டு இவங்க தேடி தேடி அலையறாங்க. ஒவ்வொரு கிராமமா கூட்டிட்டு போய் அந்த குழந்தைக்கு காட்டும் போது ஒரு வழியா இந்த இடத்துலயாவது இவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட மாட்டோமான் இருக்காங்க. அதே நேரத்துல நவாபும் வந்து அவனுடைய கேமரால எல்லாத்தையும் பதிவு பண்ணி அவனால முடிஞ்ச அளவுக்கு இதை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறைய பப்ளிஷர்ஸ் இதெல்லாம் வாங்கி பப்ளிஷ் பண்ண தயாராகவே இல்லை. அவனும் அந்த மீடியா இந்த மீடியான்னு அவனுக்கு கிடைச்ச மீடியால எல்லாத்தையும் இதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படியாவது ஒரு வழியில இந்த குழந்தையோட அம்மா அப்பாவை ரீச் பண்ணிட மாட்டோமான்னு அவனும் ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி தேடும்போது ஒரு நாள் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல இந்த குழந்தைய கூப்பிட்டு நம்ம ஹீரோ வந்திருக்காரு. நவாபும் அந்த இடத்துல தான் இருக்கான். எப்படியாவது அந்த குழந்தையோட அம்மா அப்பாவை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலான்னு பார்க்கும்போது கரெக்டா போலீஸும் அவங்க டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நவாப் கூட இருந்த அவன் டீம்மேட் தான் வந்துட்டு போலீஸ்க்கு வந்துட்டு நிறைய தகவல் எல்லாம் சொல்லி இவங்க எங்க போறாங்க எங்க வராங்கிறதெல்லாம் அவன் சொல்லிட்டு இருந்திருக்கான். இப்படிப்பட்ட துரோகி கூட இருந்ததை நினைச்சு நவாபும் ரொம்ப ஃபீல் பண்றான். இருந்தாலும் நவாப் வந்துட்டு அவனுக்கே போன் பண்ணி அவனை டைவர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இவன் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்றான். அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் ஹீரோவும் அந்த பாப்பாவும் பாக்குறாங்க. அந்த அப்லோட் பண்ண இடத்துல வந்துட்டு இந்த பாப்பாவோடைய அம்மாவோட போட்டோவை இந்த பொண்ணு பாத்துறா. பார்த்த உடனே அந்த குழந்தை தலையாட்டி இவனுக்கு சைகை கொடுக்குது. அங்க எப்பவும் போயிட்டு வர பஸ்ல இருக்கவங்க கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப பஸ் டிரைவர் கிட்ட இந்த மாதிரி இந்த குழந்தையோடைய கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட இந்த பேரெல்லாம் சொல்றேன், எந்த அவங்க அம்மா அப்பா பேர் வருதோ அப்ப தலையாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரா சொல்றாங்க. ஒரு பேரு சொல்லும் போது அந்த குழந்தை தலையாட்டுது. ஒரு வழியா இந்த பாப்பாவுடைய ஊரையும் இவங்க அம்மா அப்பாவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல சரி வாங்க இந்த பஸ்ல ஏறிடுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்றாரு. இப்ப அந்த வீடியோ வந்துட்டு பரவலா பரவிட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய நவாபுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களை எப்படியாவது ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அந்த மலைப்பாதையில இருக்க எல்லா வண்டியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஹீரோ இறங்கி அவங்க கண்ணு முன்னாடியே வேகமா ஓடுற மாதிரி பண்றான். எப்படியாவது நவாப் அந்த குழந்தைய அந்த இடத்துல இருந்து அந்த பார்டர் தாண்டி அந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு போயிடுவான்னு. அதே மாதிரி அந்த குழந்தைய நவாபு அவங்க அம்மா இருக்கக்கூடிய கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடறா. அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்த உடனே வேகமா ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. அவங்க அம்மாவுக்கும் குழந்தை திரும்பி வந்த சந்தோஷத்துல இந்த குழந்தைய நோக்கி ஓடி வராங்க. அம்மாவும் குழந்தையும் ஒரு வழியா கடைசியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா ஹீரோ வந்து போலீஸ் கிட்ட மாட்டி பயங்கரமான அடி உதையெல்லாம் வாங்குறா. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த போட்டோ பயங்கரமா வைரல் ஆகுது. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துருது. எல்லாருமே வந்துட்டு இந்த ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோ இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. அதனால எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை எப்படியாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு எப்படியாவது அவனை இந்த நாட்டு கூட்டிட்டு வந்துடணுங்கிறத எம்பசியும் முடிவு பண்ணிடுறாங்க. அதனால போலீஸ் கிட்ட உடனடியாக தகவல் சொல்லி அவன் ஸ்பையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனை அடிச்சு டார்ச்சர் பண்றது நிறுத்துங்கிற மாதிரி தகவலை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஹீரோவை அதுக்குள்ள போலீஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது ஆமா நான் ஸ்பை தாங்கிற உண்மையை வாங்கிட்டா இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு அவங்க முயற்சி செய்யறாங்க. இருந்தாலும் சோசியல் மீடியாவோட பவர்னால நவாபு தொடர்ச்சியா அவனுக்கான குரலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே ஹீரோவுக்கும் நவாபுக்கும் தான் சப்போர்ட் பண்றாங்க. எப்படியாவது அவனை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதான் இவங்களுடைய இலக்கு. அதனால ஒரு டேட்டு சொல்லி இந்தியால இருக்க மக்கள் பாகிஸ்தான்ல இருக்க மக்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பார்டர்ல நின்று ஹீரோவுக்காக கோஷங்கள் எல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரசிகாவும் பவனும் அவங்க ஃபேமிலியோட வந்து அங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஹீரோ நம்ம இந்தியன் பார்டருக்குள்ள வராரு. அங்க இருக்க மக்களும் இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி கோஷங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோ மாதிரி அந்த குழந்தைய காப்பாத்திட்டு இவர் இந்த சைடு வராரு. இந்த பாப்பா கிட்ட அவர் முதல்ல சொல்லியிருப்பாரு, உனக்கு பேச்சு வந்துச்சுன்னா என்ன நீ மாமான்னு கூப்பிடுன்னு.
ஹீரோவும் தன்னுடைய ஊருக்கு போகிறதுக்காக நதியை கடந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்குது. இந்த சத்தத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க அம்மா அப்பாவே திகைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த குழந்தையோட சத்தத்தை கேட்ட உடனே பவன் திரும்பி பார்க்குறாரு. இந்த குழந்தை அங்கே நிற்கிறது இவனுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனேயே இவனுடைய அன்பு பெருக்கெடுத்து அந்த நதியில் இந்த குழந்தையும் பவனும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜாதி மதம் இனம் மொழின்னு எல்லா தடைகளையும் தாண்டி இந்த குழந்தைக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த பவனை அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பாராட்டினாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த ஒரு நல்ல ரீகாப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.